இன்னைக்கு நாம ஒரு தரமான படம் தான் பார்க்க போறோம். என்னடா இவன் ஒரு நாள் போடுறான் 9 நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுவீங்கல்ல, ஒரு சின்ன ஒர்க் மேட்டர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், சராமாரியா நம்ம சேனல்ல புது புது படமா போட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 2,26,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 2,22,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். எனக்கே மன சங்கடமா, நிறைய பேரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. மிஸ்டேக் எல்லாம் நம்மளுதுதான். ஆனா இதுக்கப்புறம் தொடர்ந்து படமா போட்டு தள்ள போறோம். சரி வாங்க வளவலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்மளுக்கு ஒரு இந்த ரைவல் ட்ராக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ராக்க தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த ட்ராக்ல இருக்கிற ஜெல்லி எல்லாமே அதிரிக்கிட்டு இருக்கு. என்னடா அது, அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு கட் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கப்புள்ஸ்ங்க, ஒரு செவப்பு கலர் ஓல்டேஜ் பீப்புள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல காரு, சொகுசான காரு. அந்த கார்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த தண்டவாளம் தாண்டி போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க ஏது போறாங்கன்னு சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரா இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாளாமா. அதனால அந்த பொண்ணு அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல போய் ஒரு கார் நிக்குது. அந்த காரை ஓபன் ஆனதுமே அந்த பொண்ணோட கண் கட்டை அவுத்து விடுறான். அந்த இப்படி அந்த பொண்ணோட கண் கட்டை அவுத்ததும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாக்குறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த ஐஃபில் டவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமான ஹைட்டான ஒரு பிளேஸுக்கு தான் இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் கூட்டிட்டு வந்திருப்பான். இத பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறா. ஆனா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஹைட்னாலே கொஞ்சம் பயங்க. எப்படியோ அதுக்கு, அதாவது அந்த ஐஃபில் டவர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு போறதுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் லிஃப்ட். மத்தபடி படிக்கட்டுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் மேல வரைக்கும் கூட்டிட்டு போயிருது. நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா மேல போயிடறா. சாரி, ஹீரோனையும் சொல்லிட்டேன், பொண்ணுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா மேல போயிடுறாங்க. போயிட்டு நல்லா பார்ட்டி மாதிரி அங்க போயிட்டு இருக்குங்க. நிறைய ஃபுல்லா பணக்காரங்களா இருப்பாங்க போல. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த பொண்ணு இருக்கா இல்லீங்களா, அவ இன்னொரு ஆப்பிரிக்கன் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னம்மா நீ பயப்படுறியா? பயப்படாத, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு அப்படிதான் இருக்கு, நீ போக போக பழகிரும். இங்க பாத்தியா, நான் இங்கதான் வந்து டான்சிங் மாஸ்டரா இருக்கேன், டான்சிங் பண்ணுவேன், சிங்கிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கன் பொண்ணு சொல்றா. அந்த சீனை அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன பையன், அதாவது டாப் ஃப்ளோருங்க, அந்த சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு காயின் மாதிரி எடுத்து பட்டுன்னு தூக்கி போடுறான். இந்த சம்பவம் எல்லாமே பாத்தீங்கன்னா பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் காயினை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனும் என்ன பண்றான், தன்னோட லவர் கிட்ட அப்படியே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் கீழே போறாங்க, எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டும் கூத்துமா கச்சேரியா போயிட்டு இருக்குது. அப்படியே நம்மளுக்கு இன்னொரு இடம் காட்டுறாங்க. அதாவது அந்த பாட்டும் கச்சேரியுமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு இரும்பு கம்பி பட பட படன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஒரு ரூபா காயினை தூக்கி போடாது தெரியுங்களா, அந்த காயினு ஒரு ஃபேனாண்ட வந்து சிக்கிடுதுங்க. அப்படியே இவனுங்க பாட்டு சவுண்டு அப்படியே போயிட்டே இருக்குவே. அட் அண்ட் செகண்ட்ல அந்த சின்ன காயின் என்ன ஆகுது, அந்த சக்கரத்துல மாட்டி இருந்துச்சு இல்லைங்களா, அதாங்க அந்த ஃபேனு, இரும்பு ஃபேனு. அந்த ஃபேன்ல இருந்து ரிலீஸ் ஆகி பட்டுன்னு கண்ணாடி மேல அடிக்குது. அடிச்சா கண்ணாடி உடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் பக்கம் அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு கீழே உழுவுறாங்க. ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. அந்த கம்பி மேல கூட சில பேர் உழுவுறாங்க. என்னதான் பிடிச்சாலுமே அந்த கம்பியும் லூசா இருக்கு இல்லைங்களா, அதனால அந்த கம்பி பட்டுன்னு உடைஞ்சு கீழே உழுவுது. கீழே இருக்கிறவனுங்க ஒரு டேப் ரிகார்டை வச்சு பாட்டை கேட்டுட்டு இருக்கவே அப்படியே மேல இருந்து பிளங்களா விழுவுது. நம்மளுக்கு மேல் சீனை காட்டுறாங்க. எல்லாம் பதறி அடிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 பேர் கீழே விழுந்து போயிட்டாங்க இல்லையா, அப்படியே பதறி அடிச்சு ஒருத்தி ஓடுறா பாருங்க. அந்த சீன்ல ஒரு நெருப்பு, அதாவது ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பான், அதை தட்டி விட்டுட்டு ஒருத்தி ஓடவே அவ ஃபுல்லுமே நெருப்பு பத்திக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, லிப்ட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லிப்டோட வாட்ச்மேன் சொல்ல கிட்டத்தட்ட நிறைய கூட்டம், அதாவது ஒரு லிப்டுக்குள்ள 8 பேர் நிக்கணும்னா 20 பேர் நிக்கிறாங்க. அந்த வழியில ஒரு பெருசும் பாத்தீங்கன்னா சென்டர்ல போய் நிக்க, அந்த லிப்ட் உடைஞ்சு அந்த பெருசு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே பூசணிக்கான் மாதிரி செதறலாம். அந்த பொண்ணு பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கவே அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பியோனோன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த பியோனோ பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் 2ஆ உடையறப்ப சென்டர் பகுதியில இருக்கு. அந்த சின்ன பையன் ஒரு ரூபா காயினை தூக்கி போட்டான் பாத்தீங்களா, அது ஒரு லைட் மேல இருந்து கரெக்டா அந்த பியானோ மேல அப்படியே வந்து உட்காருதுங்க. வெயிட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பில்டிங், அதாவது அந்த பியானோ கீழே விழுந்துருச்சு சரிங்களா, அந்த வெயிட்னால பட்டுன்னு அந்த பில்டிங் 2ஆ உடையுது. அதோட அந்த சீனை நம்மளுக்கு கட் பண்ணாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோனியே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆமா, இதுதான் நம்ம ஹீரோனி சரிங்களா. அப்படியே நம்ம ஹீரோனியோட, அதாவது நம்ம ஹீரோனி இருக்கிற வீடை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுமே கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எங்க தம்பிய ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு இந்த நம்ம ஹீரோனி கிளம்பி. கொஞ்சம் பாத்தீங்கன்னா வாய் உளரும், போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 9 நாள் டச் விட்டு போச்சுல்ல, அதனால. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கொண்டு போய் தம்பிக்காரனை விட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்துட்டு ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கோம். என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோனியோட அப்பங்காரா இருக்கா இல்லையா, அப்பங்காரங்கிட்ட நம்ம ஹீரோனி சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்க்க போறேன், அவங்களுக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியுமாமா, அவங்கள நான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லவே அப்பங்காரன் விடவே மாட்டேங்கிறான். கடைசியில அப்படியா அப்பங்காரன் பேச்ச கேட்காம அப்படியே பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அலர்ந்த காடு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடு, ஃபுல்லா கத்தி கம்பம் பிளேடு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் போட்டு போட்டு வச்சிருக்காங்க. என்னடாது அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு வயசான அம்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா யாரு நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பொண்ணு தான் இந்த அம்மா. அந்த அம்மா ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த கனவு மாதிரி வந்ததுனால அந்த பெரிய சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படியோ நம்ம வயசான அம்மா பாத்தீங்கன்னா தடுத்திருப்பாங்க. அதாவது அந்த பையன் கையில இருந்து அந்த காயினை புடுங்கி வச்சிருப்பாங்க. அப்பயே பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் அதோட நின்னு போயிடும். அப்படியே இந்த சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கவே, அதுக்கப்புறம் அந்த வயசான அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாருமா, நீ என்னோட வம்ச வழி இல்லைனாலுமே உனக்கும் என்ன மாதிரி கனவுகள் முன்னாடி வரும், அதனால நான் சொல்றதை கேளு, இந்த வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு பரபரப்பா கிளம்பி ஓடிக்கிட்டு இருப்பா. இந்த கிளவி கூட எல்லாம் யாரு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே இந்த வயசான அம்மா என்ன பண்றாங்க, ஒரு புக் மாதிரி எடுத்துட்டு வந்து, இந்தம்மா இந்த புக்கை நீ வச்சுக்கோ, அவ்வளவுதான், நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நம்ம ஹீரோனி கையில பாத்தீங்கன்னா அந்த வயசான அம்மா கொடுத்துருவாங்க. அடுத்த கண்டிஷனே எக்காரணத்தை கொண்டு இந்த புக்கை படிக்காம வெளியில போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த வயசான அம்மா சொல்லிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீட்டு மேல இருந்து இந்த நார்த் சவுத்துன்னு காட்டும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒண்ணு இருக்கு, பட்டுன்னு உடஞ்சு இந்த வயசான அம்மா மூஞ்சா அப்படியே கிழிச்சுக்கிட்டு ஒரு கம்பி வரும். சீனெல்லாம் நான் காட்ட மாட்டேன், படும் கொடூரமா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, காப்பிரைட் இஷ்யூ பட கொடூரமா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, அதனால நான் அதை காட்ட முடியாது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கும் ஒரு சகப்பெட்டி மாதிரி போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், இவங்களையும் புதைச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனியோட தம்பி, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியோட அம்மா எல்லாருமே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, தன்னோட ஃபேமிலி போட்டோவை தான் பாத்துக்கிட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருக்கவே அத்தோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்றாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோனியோட அப்பா அம்மா தம்பி அப்புறம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்லயே சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தன் இந்த ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனியோட அப்பா பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லீங்களா, அதுல ஒரு கண்ணாடி மாதிரி விழுந்திருக்கும். ஆனா நல்ல வேலை அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற கண்ணாடியை கீழே போட்டு. அப்படியே இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளம்பர் மிஷின் இருக்குல்ல, அந்த பிளம்பரோ என்னமோ சொல்லுவாங்க, இந்த காத்தடிக்கிற மிஷின், அது பாத்தீங்கன்னா ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோனி இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா என்ட்ரியை கொடுத்துறா. என்ட்ரி கொடுத்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த கட்டை பட்டுன்னு கீழே விழுவ, அது ஒரு கண்ணாடி பாட்டில் அடிக்க பட்டுன்னு அந்த கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு ஒரு கூர்மையான ஒரு கண்ணாடி கீழே கிடக்கு. இதெல்லாம் பார்க்காம வந்த நம்ம ஹீரோனியோட அப்பங்காரா இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த கண்ணாடி நடுவுலயே காலை வைக்க பட்டுன்னு கீழே விழுந்துடுறான். அந்த பிளம்பர் மிஷின் ஆனாச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அது அப்படியே உன் தலையில விழுந்து ரத்தம் தெறிக்குதுங்க, கொடூரமா சாவறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க காப்பாத்துறதுக்கும் வழியே கிடையாது, அங்க முழுசா முடிஞ்சே போச்சு. ஒருத்தன் ஓடி போய் அந்த மிஷினை இழுக்கலான்னு போறான், ஆனாலுமே அவன் செத்து போயிட்டான். அதாவது நம்ம ஹீரோனியோட அப்பங்காரன் செத்து. இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்ததுமே நம்ம ஹீரோனி அந்த புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாளாவது அதாவது நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் சாவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்லவே யாருமே கேட்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்த கட்டமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்காரன், அவன் பேரு மூக்குத்தியும் வச்சுப்போம் சரிங்களா, ஏன்னா மூக்கு முழுசா வெறும் கம்பியா போட்டு வச்சிருப்பான், அதனால அவன் ஒரு டேட்டூ ஷாப்ல தான் இருப்பான் போலங்க. அப்படியே டேட்டூ குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பெட்ரோல் ஒரு கேன் இருக்கும், அந்த கேன்ல இருந்து பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கும். இவன் தான் தட்டி விட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் இவன் மூக்குத்திலேயே கடையில இருக்கிற ஒரு சங்கிலி பாத்தீங்கன்னா இவன் மூக்குத்தியில ஆட் ஆயிருது. ஃபேன்ல சுத்த அவன் கீழே விழுந்துடுறான். நெருப்பு தட்டி விட்டதும் அந்த இடமே பயங்கரமா தீப்பந்தம். அவ்வளவுதான். ரெண்டாவதா இவனும் செத்து போயிட்டான் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. காலையில நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இவனை தேடி வரவே இவன் பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கான். என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு நெருப்பு காயத்தோட தப்பி. நம்ம ஹீரோனிக்கு இந்த கிளவி சொல்றத நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இந்த குப்பெல்லாம் அள்ளிட்டு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரக் வருதுங்க. அந்த ட்ரக்கை கை நீட்டி இந்த மூக்குத்திக்காரன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கவே அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்காரி
ஃப்ரெண்டுக்காரி அந்த இடத்துல ஜாகிங் வந்துகிட்டு இருப்பா. அந்த குப்பலாரி அந்த ஃப்ரெண்டுக்காரிய தூக்கி உள்ள போட மூக்குத்திக்காரனும் நம்ம ஹீரோனியோட தம்பிக்காரனும் முன்னாடி போய் நிக்க அந்த லாரி அப்படியே நிக்குது. ஆனாலுமே அந்த நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்காரி சென்டர்லயே மாட்டிக்கிறா. அப்படியே ரெண்டா பொளந்து ரொம்ப கொடுமையா செத்து போறா. இதுக்கப்புறம் தான் அந்த மூக்குத்திக்காரன் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோனியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாருங்க, நான் இந்த புக்கை தான் படிச்சேன். இவங்களுக்கு எப்ப சாவு வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் சாவு இருக்கு. ஆனா அந்த சாவு நாம கொஞ்ச நாளைக்கு உயிர் தப்பிச்சுக்கலாம். யார் யாருக்கு உயிர் மேல பயம் இருக்குதோ கண்டிப்பா என் கூட வாங்க, நான் ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கூட்டிட்டு போறா. எங்க கூட்டிட்டு போறா அப்படின்னு பார்த்தா ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. இவன் யாருடா அது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் சீன்ல இந்த பெரிய ஐஃபில் டவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த இல்லைங்களா, அந்த டவருக்குள்ள ஒரு சின்ன பையன் யாரு அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா, இந்த ஆப்பிரிக்கன் காரின்னு சொல்லிட்டு அவனோட பையன் தாங்க இவன். எப்படியோ இவனும் தப்பிச்சிருக்கான் அந்த இடத்த விட்டு. அதாவது முழுக்க காரணமே நம்ம ஹீரோனி தான். சாரி, ஹீரோனின்ற அந்த பொண்ணு தான், அந்த வயசான. இந்த மொட்டை பாஸ் என்ன சொல்ல வரானா, நான் அந்த பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன், என்ன காப்பாத்தினது அந்த ஜீவன் தான், அதே மாதிரி உங்களை காப்பாத்தினது இந்த பொண்ணு தான்டா, இந்த பொண்ணை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவே இந்த மூக்குத்திக்காரனுமே இன்னொருத்தனும் என்ன பண்ணிடுறான், நாமளாவது சாவறதாவது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இந்த ஃப்ரூட்ஸுக்கு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, தாங்க இந்த சிப்ஸ் ஜூஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை பை பண்றாங்க. ஆனா சரியா வரமாட்டேங்குது. உடனே என்ன பண்றான், அந்த மிஷினை போட்டு பயங்கரமா குத்தா அந்த மிஷின்ல இருக்கிற ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா பட்டுன்னு வெளியில வருது. ஆனா இவனுங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. திருப்பி அந்த சாக்லேட் எடுத்துட்டு ஒரு ரூம் குள்ள போறாங்க. இந்த ஸ்கேனிங் பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த பாடி முழுசுமே ஸ்கேனிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இந்த ஸ்கேனிங் பண்ற மிஷின் தன்னப்பால ஆன் ஆகுதுங்க. பயங்கரமா வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து உள்ள இருக்கிறவன் நடுநடுங்கி போறான். ஏன்னா அந்த மூக்குத்திக்காரன் இந்த ரூம்குள்ளேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்படியே உள்ள இருக்கிறவன் இந்த மிஷினை பார்க்க பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த கணமே பாத்தீங்கன்னா அந்த மூக்குத்திக்காரன் உள்ள வந்துட்டு, பாருப்பா, நான் அந்த சாக்லேட் எடுத்துட்டு வந்துட்டேன், நீ அந்த சாக்லேட்டை சாப்பிடு, நாமெல்லாம் சாவ மாட்டோம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லவே உடனே இவனு என்ன பண்றான், அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட இவனுக்கு ஆஸ்மா இருக்கும் போது அப்படியே வயித்தை புடிச்சு படுத்துக்கிறான். ஆஸ்மாவோட பவுடர் அதாங்க அந்த மிஷினை கேட்டாலுமே இந்த மூக்குத்தி பையன் தரமாட்டிக்கிறான். நீயும் சாவுடா, நானும் சாவுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதாங்க அந்த ஸ்கேனர் மிஷின். அது பவர் லோடு ஜாஸ்தியாகி இந்த இரும்பு கம்பியெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த மூக்குத்திக்காரன் தான் அங்கங்க குத்தி வச்சிருக்கான் இரும்பையே ஒரு சேரோட அவனும் உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அப்படியே அவன் எலும்புலாம் பட்டன்னு உடஞ்சு அப்படியே செதையெல்லாம் கிழிஞ்சு பயங்கரமா செத்து போறான். அப்படியே இந்த பக்கம் அவன் எப்படியோ ஆஸ்மா மருந்தை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு வெளியில வரவே அந்த வெளியில இந்த சாக்லேட் எடுத்தானுங்க பாத்தீங்களா, அதுல கூட ஒரு கம்பி வெளியில வந்துருந்துச்சுன்னு சொன்னல, அந்த கம்பி இருக்கிற மேக்னெட்டிக் போர்ஸ்ல பட்டுன்னு பிஞ்சிட்டு வந்து இவன் தலையில சொருவனுங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துல செத்து போறானுங்க. அதுவும் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள செத்து போறானுங்க. உயிர் பிழைக்கவே முடியாத மாதிரி பயங்கரமா செத்து போறானுங்க. இந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோனி என்ன பண்றா, ஒரு வழியை பண்ணிடுறா. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல அந்த கிளவி சொல்லியிருப்பா இல்லைங்களா, என் வீட்டுக்குள்ள வந்துரு, நீ உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ட்ரக் எடுத்துட்டு அதாவது நம்ம ஹீரோனியோட அந்த கிளவி வீட்டுக்கு போறாங்க. கிளவி வீட்டுக்குள்ள போகிறப்பயே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொருள் எல்லாமே ஆடுது, உடையுது. கிட்டத்தட்ட அந்த ட்ரக் வேகமா வந்து அந்த கேட்டை உடைச்சிட்டு வெளியில வரப்பயே உள்ள வரப்பயே பயங்கரமா பத்த ஆரம்பிச்சு. அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா அப்படியே கீழேயும் கமுந்து போயிருதுங்க. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அந்த தொட்டிக்குள்ள போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோனி உட்கார்ந்து இருந்தா இல்லைங்களா, அந்த சேர் பாத்தீங்கன்னா சீட் பெல்ட்டோட லாக். அதனால நம்ம ஹீரோனி மேல வர முடியாது. அப்படியே வெளியில பார்த்தா நம்ம ஹீரோனியோட தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு காரை மேல விழுந்திருக்கும், துளிச்சுட்டு இருப்பான். எப்படியோ அம்மாக்காரி நடுவுல வந்து தம்பிக்காரனை பையனை காப்பாத்திடுறான் அம்மா. அப்படியே அம்மாக்காரி பாத்தீங்கன்னா அக்காவை காப்பாத்து, உன் சிஸ்டரை காப்பாத்து அப்படின்னு சொல்லவே அம்மாக்காரி தலையிலேயே வந்து ஒரு டியூப் லைட் விழுவுது. அவ்வளவுதான், சம்பவ இடத்துலயே அவளும் செத்து. தம்பிக்காரன் என்ன பண்றான், அக்காவை எப்படி வச்சு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. குதிச்சதும் பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தா சீட் பெல்ட் போட்டு லாக் ஆயிருக்கு. எப்படியோ கத்தி அவங்ககிட்ட வச்சிருந்தத பட்டுன்னு எடுத்து ஓபன் பண்ணி அக்கா காரிய மேல தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அக்கா காரி வந்து கேக்குறா, சரிடா நீ உயிரோட இருக்க, அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லவே அந்த தம்பிக்காரன் சொல்றான், அம்மா நம்ம கூட இல்ல, அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனி தம்பிக்காரனை புடிச்சு பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கிற. உடனே தம்பிக்காரன் என்ன பண்றான், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அவ்வளவுதான், அத்தோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேவை காட்டுறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கோட் சூட்டு அந்த ரோஸ் பூலாம் வச்சுட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான்.
எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோனி என்ன தம்பிக்காரனை டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் கூட வெளியில, அதாவது கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க டிராப் பண்றதுக்கு. இந்த இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்த பார்த்திருப்பீங்க, அதே இடம் தாங்க. கிளைமேக்ஸ் என்னங்க சும்மா செதற விட்டுருக்காங்க, கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி தம்பிக்காரனை கொண்டு வந்து அந்த இடத்துல விடுறா. அதே மாதிரி ரோஸ் பூவை சரி பண்றா நம்ம ஹீரோ. அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரியே நம்ம ஹீரோனிக்கும் பாத்தீங்கன்னா ரோஸ் பூ முள்ளு குத்தி ரத்தம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 ரூபா காயின் மாதிரி தெரியுதுங்க. அந்த காயின் உருண்டிக்கிட்டே போய் ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரைவ்ல போய் கரெக்டா சிக்கிடுது. அப்படியே அந்த சீனை நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க, ஒரு ட்ரெயின் வர மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி அதுக்கப்புறம் ஹீரோனியோட தம்பிக்கார 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனிக்கு ஒரு யோசனை மாதிரி தோண்டா. அப்படி நம்ம ஹீரோனி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர் கார் போயிட்டு இருக்குதுங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே பாத்தீங்கன்னா தம்பிக்காரனுக்கும் அதே யோசனையா இருக்கு, உனக்கு ஏதோ ஐடியா மாதிரி தோணுதா அப்படின்னு சொல்லவே அந்த பக்கம் ஒரு பெரிய ரயில் வர மாதிரி நம்மளுக்கு, அந்த ரயிலோட தண்டவாளம் இருக்கு இல்லீங்களா, அது அப்படியே 2ஆ உடைஞ்சு அப்படியே அந்த ரயில் பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எங்கடா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனி இருக்கால, அவ இருக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த ரயில் வர்றதை பார்த்துட்டுமே நம்ம ஹீரோனியோட தம்பிக்காரனும் பதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அவனால சரியா ஓட முடியல, பட்டுன்னு கீழே விழுந்துடுறா. ஆனா நல்ல வேலைங்க, ட்ரெயின் நல்லா மேல வரல. ஆனாலுமே நம்ம ஹீரோனி திருப்பி எந்திரிச்சு ஓடி இருந்து இன்னமும் சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு 2-3 பொட்டி இருக்கும் போல. அந்த பொட்டி பயங்கரமா உடைஞ்சு உள்ள இருந்து கட்ட வெளியில அவங்க 2 பேத்தையும் அப்படியே பீஸா செதிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட தக்காளி சாஸ் மாதிரி. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.